السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضلي بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் ஸஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் என்று நிலவட்டுமாக. செங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதங்களிலே சிறப்பிற்குரிய மாதங்களில் தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் சிறப்பிற்குரிய நாட்களையும் கடந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த 5 நாட்களை தொடர்ந்து வரக்கூடிய நாளில் உலகம் அனைத்திலும் இருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த வருடத்தின் அரசாங்க கணக்குப்படி வெளிநாடுகளில் இருந்து ஹஜ்ஜுக்கு சென்ற புனித பயணிகளுடைய எண்ணிக்கை சரியாக 16,73,230 நபர்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய ஒரு தொகை, ஒரு பெருந்திரளான ஒரு நபர்கள் ஒன்று கூடப்பட்டு அங்கே ஒரு மகத்தான ஒரு கடமை நிறைவேற்றியதற்கு பின்னால் எந்த விதமான அசம்பாவிதங்களோ தள்ளுமுள்ளுகளோ சண்டை சச்சரவுகளோ இல்லாமல், காவல்துறையினரின் அடிதடி கூட இல்லாமல் மிக அமைதியாக அங்கே அமல்களை முடித்துவிட்டு இப்பொழுது மக்காவிலிருந்து மதீனம் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மக்காவும் மதீனாவும் முஸ்லிம்களின் 2 கண்கள் என்று சொல்வார்கள். மக்காவும் மதீனாவும் உலக முஸ்லிம்களின் 2 கண்கள். ஒரு முஸ்லிம்கிட்ட போய் உங்களுக்கு மக்கா பிரியமா அல்லது மதீனா பிடிக்குமா என்று கேட்டால் சொல்லுவார், 2மே தான் எனக்கு பிடிக்கும். இதே கேள்வி அங்கே வைக்கப்பட்டது, 2ல் எது உயர்ந்தது என்பதாக. மக்கா உயர்ந்ததா மதீனா உயர்ந்ததா என்று அறிஞர்களிடத்திலே இந்த கேள்வி வைக்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், மக்கம் ஊர் முழுக்க சிறந்தது. ஆனால் மதீனா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே ரவுலா ஷரீஃப், இந்த பச்சை குப்பாவிற்கு கீழே அகில உலக சந்தன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கிறார்களே, அந்த ரவுலா மக்காவை விட சிறந்தது என்று சொன்னார்கள். ஆனா 1 2 சளைச்சதில்லை. இதை பற்றித்தான் விலாவரியாக பேச வேண்டும். இருந்தாலும் இந்த வாரத்தில் நம்ம எல்லாம் உலுக்கி இருக்கிற ஒரு சம்பவம், நேற்றைய தினம்
நடந்தேறிய ஒரு நிகழ்வு. அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட சில வினாடிகளிலேயே தீப்பிழம்பாக நொறுங்கி விழுந்து சுமார் 241 பேர் அங்கே சடலங்களாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நமது தேசத்தை மட்டுமல்ல சர்வதேச அரங்கிலும் இது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அருமையானவர்களே, பிறந்த மனிதன் இறப்பது என்பது இயல்பு. அல்லாஹ் தன்னுடைய அருள் மறையிலே சொல்வதை போல குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், மனிதனாக பிறந்துவிட்ட ஒவ்வொருவனும் மரணிக்க வேண்டியதுதான். சொல்ல போனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருக்கிற பயணம் ஒவ்வொரு நாளும் இவனை மண்ணறையின் பக்கம் நெருக்கி வைக்கிறது என்றுதான் சொல்லலாம். இதை அறியாத மனிதன் அறியாமையில என்ன செய்யறான்? பிறந்த நாள் கொண்டாடுகிறான். மனிதா, உன்னுடைய பிறந்த நாள் எதை குறிக்கிறது என்றால், நீ இந்த பூமியிலே பிறந்து இறக்கும் நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் உன்னுடைய வாழ்நாளில் 1 வருடம் குறைக்கப்படுகிறது என்பதைத்தான் பிறந்த நாள் நமக்கு அறிவிக்கிறது. இதை முதல்ல கருத்துல கொண்டோம்னு சொன்ன மனிதனுக்கு மிகச்சிறந்த படிப்பினை கிடைக்கும். இறப்பு ஒவ்வொரு மனிதனும் சுவைத்தே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த இறப்பு எவ்வாறு நிகழ வேண்டும்? இறைவனுடைய பொருத்தத்தோடு இயற்கையான இறப்பாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருமே நினைக்கிறார்கள். இங்கே சில விஷயங்களை நாம் பேசி பேசி தீர்த்திருக்கிறோம். அவை சாவு எப்படி வந்திருக்கு பாத்தியா? அவன் நல்லவன் கிடையாது, அதனாலதான் இப்படி செத்துட்டான். ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நல்லவர்கள் தீயவர்கள் என்பது இறப்பிலே கிடையாது. இறப்பு எல்லோருக்கும் வந்து சேரும். ஆனால் அந்த இறப்பு வருகின்ற வகை மனிதர்களில் திடீர் மரணம் என்பது நல்லவர்களுக்கும் நேரலாம், தீயவர்களுக்கும் நேரலாம். இறைவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, யா அல்லாஹ், திடீர் மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. திடீர் மரணம்னா என்ன தெரியுமா? களிமா கூட சொல்ல முடியாம மௌத்தா போறோம். பாக்குறோமா இல்லையா? போய்கொண்டிருக்கிற பயணத்திலேயே மரணித்து விட்டார். இன்றைய காலத்தில் பயணங்கள் எப்படி முடிவு செய்யப்படுகிறது? நாம் பயணம் மேற்கொள்கிற இடங்களில் எல்லாம் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களில் பார்க்கின்ற வாசகம் புறப்படும் இடம், சேரும் இடம், அரிவல் டெபாச்சர் என்பதாக இருக்கும். அரிவல் டெபாச்சர். இந்த புறப்படும் இடம் என்பது முடிவு செய்யப்பட்டது. மனிதனுக்கு தெரியும், இன்று இரவு 10 மணிக்கு நான் புறப்படுகிறேன், இது உறுதி செய்யப்பட்டது. இந்த வாகனத்தில் இந்த இருக்கை எண்ணில் எனக்கு இதை நான் முன்பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த முன்பதிவு செய்த அந்த சீட்டுகளை எல்லாம் மனிதன் பத்திரப்படுத்தி இருப்பான். புறப்படுதல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். புறப்படும் நேரம், புறப்படும் இடம் என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிற அனைத்தும், சேரும் இடமும் சேரும் நேரமும் அந்த முடிவு செய்யப்பட்டபடி போய் சேருகிறதா என்பதா என்று பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சில வாகனங்கள் காலதாமதம், லேட்டா வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? லேட்டா வந்துருச்சு, இன்னைக்கு ட்ரெயின் லேட்டு, இன்னைக்கு பஸ் லேட் என்பதாக சொல்வார்கள். நாம கூட செல்லுகின்ற பஸ் போக்குவரத்தில் எல்லாம் சில இடங்களில் வாக்குவாதங்கள், என்னுடைய நேரத்தில் நீ ஏன் ஓட்டுகிறாய் என்று சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். அது என்ன? நேரத்தில் முன்பின் ஆகுவது. இது யாரும் குறித்து வைத்துக் கொண்டு செல்ல முடியாது. புறப்படும் நேரம் என்பது நம்முடைய கையில இருக்கிறது. சேரும் நேரமும் இடமும் நம்முடைய கரத்திலே இல்லை. இதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இஸ்லாம் நமக்கு ஒரு அருமையான பிரார்த்தனையை, ஒரு துவாவை சொல்லி தருகிறது. சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நீங்க எந்த வாகனத்துல போனாலும் சரி,
நீங்க சைக்கிள்ல போனாலும் சரி, அல்லது இருசக்கர வாகனத்துல போனாலும் சரி, அல்லது இன்னும் உயர்ந்த உயர்ந்த விலை உயர்ந்த வாகனங்களில் சொகுசு வாகனம் நீங்கள் பயணித்தாலும் சரி, அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்த உடனே நம்மை சொல்லுகிறது மார்க்கம், சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இறைவன் மிக தூய்மையானவன், இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இது எந்த வாகனமா இருக்கட்டும், இது நாம் இயக்கக்கூடிய இருசக்கர வாகனமா இருந்தாலும் சரி, அல்லது 50-60 பேரை இயக்கிட்டு போகக்கூடிய பேருந்து இருந்தாலும் சரி, அல்லது நூற்றுக்கணக்கான மனிதர்களை இயக்கி செல்லக்கூடிய ரயில் பிரயாணமாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்திலேயே ஆக பெரிய சொகுசான பயணமாக மதிக்கக்கூடிய விமான பயணமாக இருந்தாலும் சரி, இந்த வாகனங்களை எனக்கு வசப்படுத்தி கொடுத்த இறைவன் மிக தூய்மையானவன் சொல்லிட்டு இன்னொரு வாசகத்தையும் அல்லாஹ் சொல்றான், இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இங்கதான் நம்ம யோசிக்கணும், இந்த பயணம் புறப்படும் நேரம் சென்று சேரும் நேரம் என்பதாக சொல்லுகிறார்களே, இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு நாம சொல்லுவோம், திருச்சியில இருந்து சென்னை, திருச்சியில இருந்து சென்னைக்கு ஒருவர் புறப்படுகின்ற பொழுது, திருச்சியில பயணத்தை துவக்குகின்ற பொழுது மனிதனை அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வாகனம் என்னுடைய கட்டுப்பாட்டிலே அல்ல, நான் இறைவனிடத்திலே சென்று மீளக்கூடியவன் அப்படின்னு சொன்னா இவருடைய வாகனத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தர்றான். இல்ல வேற எதுவுமே இல்ல, இந்த வாகனத்தை இயக்குகிறேன் நான், என் கண்ட்ரோல்ல இருக்கு, வண்டியில எல்லாமே செக் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி இறைவனை மறந்து பயணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பயணம் இவர் புறப்பட்ட இடத்தில் போய் சேருமா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். கேள்விப்படுகிறோமா இல்லையா? வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது, வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது என்று செய்திகளை கேள்விப்படுகிறோம். என்னுடைய வாகனம் நான் இயக்குகிறேன். சில நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்ன சில வண்டிகள்ல டிரைவருடைய சீட்டுக்கு மேல எழுதி இருக்கும், என்ன எழுதி இருக்கும், நீங்கள் வாகனத்தை இயக்குகின்ற பொழுது கவனமாக செயல்படுங்கள், உங்களுக்காக உங்கள் குடும்பம் காத்திருக்கிறது அப்படின்னு டிரைவருக்கு மேல எழுதி வச்சிருப்பான். டிரைவருக்கு மேல அப்படின்னா அதை படிச்ச உடனே என்ன நினைப்பாரு, இவருடைய மனைவி மக்கள் காத்திருக்கிறார்கள், எனவே பின்னாடி இருக்கிற பயணிகள் எல்லாம் அப்புறம், என்னுடைய மனைவியும் மக்களும் எனக்காக காத்திருக்கிறார்கள், எனவே நான் கவனமாக செயல்பட்டு இந்த வாகனத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற முறையில் சேர்த்து விட்டு நான் இல்லம் சேர வேண்டும் என்று அவர் எச்சரிக்கையா போவார். சரி, இது பொதுவாக வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு. ஒரு டிரைவர் அவர் குடும்பத்தை கூட்டிட்டு போற, அவருடைய மனைவி அவருடைய மக்கள் இருக்கிறார். அப்ப இவரும் என்ன நினைக்க வேண்டும், இந்த வாகனத்தை இயக்குகிற பொறுப்பில் நான் இருக்கிறேன், ஆனா கண்ட்ரோல் பவர் யார்கிட்ட இருக்கு, அல்லாஹ்ட்ட இருக்குன்னு நினைக்கணும். அல்லாஹ் என்னை பாதுகாப்போடு புறப்பட செய்து பாதுகாப்போடு கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று இவர் பிரார்த்தித்து விட்டு அந்த வாகனத்தை இயக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. ஆக எந்த வாகனமாக இருந்தாலும் புறப்படுகிற இடத்திலிருந்து சென்று சேருகின்ற வரை இயக்குவது வேண்டுமானால் மனிதனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதனை இயக்கும் சக்தி நிச்சயமாக இறைவன் என்பதே இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. இப்ப நேற்று நடந்த விபத்துல நாம கொஞ்சம் யோசிக்கணும். உலகத்திலேயே ஆக பாதுகாப்பில் சிறந்த வாகனம் என்பதாக சொல்லப்படுவது விமானம் தான். இருக்கிறதுலேயே ஆக டாப் என்ன செக்யூரிட்டி சேஃப்டி அப்படின்னு சொன்னா அது விமான போக்குவரத்து, பிளைட்ல போறதுதான். அதுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியும் அல்லது அது லேண்டிங் ஆனதுக்கு அப்புறமும் எத்தனை வகையான பாதுகாப்பு விஷயங்கள் எச்சரிக்கைகள் சொல்லப்படுகிறது. சீட்டு பெல்ட் போட்டுக்கங்க, பிரயாணிகள் நிற்காமல் அமர்ந்து கொள்ளுங்கள், புதிதாக பயணம் செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால்
சவுதியாவுடைய விமானங்களில் புறப்படுகிறவர்களுக்கு அந்த விமானம் புறப்படுகிற நேரத்தில் சொல்லக்கூடிய துவாக்கள் முதற்கொண்டு ஒளிபரப்பப்படுகிறது. ஏன்னு சொன்ன இருக்கிறதுலேயே ஆக பெரிய பாதுகாப்பு என்பது விமானம் தான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அதில் தான் ஆபத்துகளும் நிறைந்திருக்கிறது. ஒரு விஷயம் இருக்கிறது, எங்கே ஆடம்பரம் அதிகமாக இருக்குமோ அங்கே அதன் ஆபத்துகள் அதிகமாக இருக்கும். எங்கே ஆடம்பரம் அதிகமாக இருக்குமோ அங்கே அதன் ஆபத்துகள் அதிகமாக இருக்கும். ஒருவர் அழகாக எழுதியிருந்தார், நேற்றைக்கு புறப்பட்ட இந்த 242 பேர் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது. இதுல முன்னாள் முதல்வர் குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் என்ன செய்யறாரு, விஜய் ரூபான் அப்படிங்கிறவர் 68 வயசு உயிர் இழந்திருக்கிறார். அவர் விஷயமாக செய்தித்தாள்களில் வருகிறது, அவருடைய மனைவி லண்டன்ல மகள் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவருடைய மனைவி லண்டன்ல மகள் வீட்டுக்கு போயிருக்கிறார். இவர் முன்னாள் முதலமைச்சர், விமான பயணமே பாதுகாப்பா இருக்கும். அப்ப முதலமைச்சர் எவ்வளவு பாதுகாப்பா போவாரு, அவ்வளவு ஃபுல் செக்யூரிட்டியில இவர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். தன்னுடைய மகளை பார்த்து விட்டு மனைவியை கூப்பிட போறார். இது ஒரு மனிதருடைய சிந்தனை. எழுதி இருக்கிறார்கள், சில பிள்ளைகள் இங்கே படித்து முடித்து விட்டு தன்னுடைய ஊர் லண்டனில வேலை செய்வதற்காக புறப்பட்டு சென்றார்கள். இன்னும் அதிலே சில பிள்ளைகள் இங்கிருந்து லண்டனில போய் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக சென்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கனவுகள். 242 பேருக்கு 242 கனவு. அத்தனை கனவுகளும் சில நொடிகளில் தவிடுபொடியாகி போனது, சின்னாபின்னமாகி போனது. ஒரு வீடியோவினுடைய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த விமானம் சில நொடிகளில் அலைக்கழிக்கப்படுகிறது. நூலறிந்த பட்டம் போல அப்படியே வட்டம் அடித்து விழப்போகிறது. விமானிகள் ஒரு யுக்தம் செய்வாங்க. அந்த பிளைட்டை ஓடுற பைலட் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு டெக்னிக்கை கையாளுவாங்க. என்ன டெக்னிக்னு சொன்னா, விமானம் செயல் இழந்துருச்சுன்னு சொன்னா உடனடியாக அந்த விமானத்தை நீர்நிலைகளில் இறக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். கடல் போன்று நீர்நிலைகளை போன்ற இடத்துல இறக்கணும்னு சொன்னா சேதம் கம்மியா போகும். அது மட்டுமல்ல, மக்கள் வாழக்கூடிய பகுதியில போய் விழுந்துச்சுன்னு சொன்னா விமானத்துல இருக்கிறவங்களோட அந்த விழுகின்ற பகுதியில் இருக்கிற மக்களும் பாதிக்கப்படக்கூடும் என்பதற்காக நீர்நிலைகள்ல போய் என்ன செய்வாங்க, இறக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்ப இந்த அகமதாபாத்ல புறப்பட்ட விமானம் சில செகண்ட்ல சொல்றான், கரெக்டா 30 செகண்டுங்கிறான். 30 செகண்ட்லயே அதை நில குலைஞ்சு ஆட ஆரம்பிச்சிச்சு. பைலட்டுகள்லாம் இதுதான் நடக்கிறது என்று யூகிப்பதற்குள்ளாக, எங்கே இறக்க போகிறோம் என்று அவர்கள் நினைப்பதற்குள்ளாக இறக்கப்பட்ட இடம் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டடம். எத்தனை மாடி! அந்த மாடியினுடைய ஒரு பகுதியில் போய் இந்த விமானம் சொருகி நிற்கிறது. விமானம் சொருகி அந்த மாடியிலிருந்து அந்த வீடியோவில் நாம் பார்க்கிறோம், மலர் மாலையிலிருந்து மலர்கள் உதிர்வதை போல மரணமான சடலங்கள் மனிதர்கள் விழுகிறார்கள். என்ன செய்யறாங்க, மலர் மாலையிலிருந்து மலர்கள் உதிர்வதை போல மனிதர்களுடைய சடலங்கள் பிணங்கள் அங்கே இருந்து விழுகிறது. அப்படியே வீடியோ எடுக்கிறான். இன்னைக்கு உலகம் ரொம்ப டெக்னிக்கா போய்கிட்டு இருக்கு. எது நடந்தாலும் அதை கேமராவில் பதிவாகுது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துச்சுன்னு செய்தி தான் கேள்விப்படுவோம். இன்னைக்கு புறப்பட்டதுல இருந்து அது போய் விழுந்த இடத்திலிருந்து விழுந்ததிலிருந்து விழுந்த சடலங்களை வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு படிப்பினை என்ன தெரியுமா, நீ எவ்வளவு பாதுகாப்பாக பயணித்தாலும் உன்னுடைய மரணம் குறிக்கப்பட்டு விட்டால் லா யஸ்தக்திமூன் வலா யஸ்தகிரூன். அல்லாஹ் சொல்றான், ஒரு செகண்ட் லேட் பண்ண மாட்டேன், ஒரு செகண்ட் முன்னாடியே ஆக்க மாட்டேங்கிறான். இந்த செகண்ட் மரணம் நடக்கணும் அப்படின்னு நான் குறிச்சிட்டேன்னா நடக்கும். ஒரு முதலமைச்சர் எவ்வளவு சேஃப்டியா போயிருப்பான், முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு பாதுகாப்பாக பயணித்திருப்பான். அதிலும் விமானம் என்பது நாம் எண்ணுகிற விஷயங்களை விட பாதுகாப்பிலே உச்சகட்ட பாதுகாப்பிலே சென்ற பயணம் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான விபத்தில் கூட சில விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு உயர்த்துறான், சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். பூமி ஷஹான் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை சொல்லுது,
அந்த அலகாபாத்ல இருந்து லண்டன் போகக்கூடிய விமானத்துல நான் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன். நான் வரக்கூடிய வழியில் டிராபிக்ல சிக்னல்ல மாட்டிக்கிட்டேன். 10 நிமிஷம் லேட்டு, பிளேட் பறந்துருச்சு. நான் டிராபிக் சிக்னல்ல என்னைய கொண்டு போய் சேர்க்காத டிரைவரை திட்டினேன். இவ்வளவு பணம் கொடுத்து ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன், என்னை டயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கலையேன்னு சொல்லி. அப்புறமா அந்த டிரைவரை நான் பாராட்டினேன். நீ என்னை டிராபிக்ல சிக்க வச்சதுனால நான் உயிர் பழச்சேன். என்னங்க இது? அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். அந்த பயணத்தில் செல்லக்கூடிய ஒரு உயிரை செல்ல விடாமல் தடுத்து அல்லாஹ் உயிர் பாதுகாத்தான். மட்டுமல்ல, விஸ்வாஸ் குமார் அப்படின்னு சொல்லி அந்த லண்டன்ல சிட்டிசனா இருக்கிறவர், 41 வயசு, ஜன்னல் பக்கத்துல இருந்திருக்கிறார். எல்லா விமானத்துல எக்ஸிட் இருக்கும், எமர்ஜென்சி எக்ஸிட், அவசர கால அந்த தப்பி ஓடுற வழி இருக்கும். அந்த வழியை பார்க்கிறார், நெருப்பு பந்தா இருக்கு, அவர் பக்கத்துலதான் இருக்கு. அந்த அவசர கால வழி நெருப்பு பந்தா இருக்கு, இதுல போனா நம்ம கருகி போயிடுவோம்னு சொல்லி எதிர்த்தாப்புல அதே மாதிரி எக்ஸிட் வழி இருக்கு, அதிலே விழுந்து உருண்டு நான் செத்தேனா பிழைச்சானா தெரியல அப்படின்னு சொல்லி உருண்டாரு. இன்னைக்கு மருத்துவமனையில உயிரோட இருக்கிறார். 242 பேர் பயணித்த விமானத்தில் ஒரு உயிரை அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். அவனுக்கு இன்னும் ஹயாத் இருக்குன்னு சொல்றான். இது நம்மள்ட்ட எதுவுமே கிடையாதுங்க. இது நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய ஆச்சரியமான நிகழ்வு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது. ஒரு பெண் வாழ்க்கையை வெறுத்து போய் 36 மாடிகளில் ஏறி நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அங்கிருந்து கூச்சல் இடுகிறார். இல்ல, போலீஸ் எல்லாம் அலர்ட் ஆயிட்டான். எல்லாம் வலையெல்லாம் விரிச்சு வச்சிருக்கிறான். என்ன செய்யறான்? வலையெல்லாம் விரிச்சு வச்சிருக்கிறான். நீங்க சொல்லுங்க, வலை விரிச்சு வைக்கிறான்ல போலீஸ், காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அவனுக்கு இருக்கிற டென்ஷன், அவனுக்கு விழுவிட்டு அப்புறம் நச்சு எடுத்துருவேன்னு சொல்லுவான். விழுந்ததுக்கு அப்புறம் நச்சு எடுத்துருவேன்னு சொல்லுவான். எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். டெலிபோன் டவர்ல ஏறி நிற்பான் தண்ணியை போட்டுட்டு. அவனை கெஞ்சி கூத்தாடி இறக்கி கொண்டு வருவாங்க. கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தர்ம அடி விழும். ஏன்டா வேலை மனக்கெட்டு, நாங்க இத்தனை பேர் உன்னைய காப்பாத்துறதுக்கு ஏறணுமா, நீ தண்ணியை போட்டு மேலே ஏறி எங்க பொழப்பை கெடுப்பியான்னு சொல்லுவான். இது மாதிரி இந்த 36வது மாடியில ஏறி தற்கொலை செய்து கொள்வேன் என்று சத்தமிட்ட பெண், கீழே எல்லாம் வலையெல்லாம் விரிச்சு வச்சிருக்கிறான். அந்த பெண்ணு சொல்லுது, என்னைய காப்பாத்தாதீங்க, எனக்கு கணவனும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை, வாழ்க்கையை வெறுத்து போச்சு, நீ காப்பாத்தன கூட திரும்ப செத்து போயிடுவேன் அப்படின்னு மேல இருந்து சொல்றான். எல்லாம் அலர்ட்டா இருக்கிறாங்க. போலீஸ், மிலிட்டரி, ஃபயர் இன்ஜின் எல்லாம் இருக்கு. குதிச்சா 36வது மாடியில இருந்து சாகல. எல்லாம் கீழே வலைய விரிச்சு வச்சிருக்கிறான். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆள் கீழே வரல. என்னடா ஆச்சு? அப்புறம் எல்லாமே பைனாக்குலர் வச்சு பார்த்து சொல்றாங்க, அந்த பொம்பளை கீழே வரலையா, 36வது மாடியில இருந்து குதிச்சா 35ல உள்ள போயிட்டா, காத்து உள்ள தள்ளிருச்சுன்னா. ஜன்னல்ல இருந்து இறங்கி வர்றா. அப்போ உடல விட்டு அடி நிமித்துட்டான். என்ன செஞ்சா? அடி நிமித்து எடுத்துட்டாங்க. உனக்கு சாவணும்னு சொன்னா எங்கேயாவது போய் சாக வேண்டியதானே, பொது இடத்தில் இப்படி சாக வேண்டுமா? அந்த பெண்ணுடைய உயிர் போக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதல. என்னங்க? அந்த பெண்ணினுடைய உயிர் போக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதல. சுருக்கமா ஒண்ணு சொல்லவா? மரணம் குறிப்பாக்கி விட்டால் இரணம் முடிந்துவிடும். இரணம் இருந்தால் மரணம் சம்பவிக்காது. இது அல்லாஹ்வுடைய கணக்கு. நான் சாவ போறேன்னு ஒருத்தர் முடிவு பண்றான். இவனுக்கு இன்னும் 2 வருஷம் ரிஸ்க் இருக்குன்னு அல்லாஹ் முடிவு பண்ணி வச்சிருக்கான். முழு உலகம் சேர்ந்தாலும் இவன் சாவ முடியாது. முழு உலகம் சேர்ந்தாலும் என்ன பண்ணாலும் இவன் சாவ மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், ஒருத்தர் இப்பதான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையில நடந்த சம்பவம். கள்ளச்சாராயம் குடிச்சு 27 பேர் செத்தாங்களா? என்னங்க? அமைச்சர்கள்லாம் முகாமிட்டாங்க. அந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துல காய்ச்சினதுல ஏதோ ஒரு விஷப்பொருள் கலந்ததுனால அதுல 26 பேர் 27 பேர் செத்தாங்க. அதுல முத பிஸ்மில்லா சொல்லி குடிச்சது நம்மளால களிமா சொன்னால் முஸ்லீம், பேர் அப்துல்லா. வெளியே சொன்ன கேட்கறது பேர் என்னங்க? அப்துல்லா. அவர் தான் முத குடிச்சாரு. எல்லாம் வீட்டுல எல்லாம் அழுதுட்டு கிடக்குறாங்க. இந்த ஆளு போயிட்டான், மோத்தா போயிட்டான், கழிச்சல்ல போவா, எப்படியாவது செத்து இருக்கலாம், குடிச்சு செத்து போயிட்டான் களிமா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் அழுதுட்டு கிடக்குறாங்க. கடைசியில பார்த்தா ஆஸ்பத்திரியில இருந்து இவன் பொழைச்சு வந்துட்டான். என்னடா குடிச்சவெல்லாம் செத்து போயிட்டான், இவன் பொழைச்சிட்டான்னு பார்த்தா இவன் தான் குடிச்சிருக்கான். அந்த விஷம் இன்னும் சரியா கலக்கல. அவன் கலந்த மெத்தாலின் இருக்கு, அது என்ன செய்யல, சாராயத்துல சரியா கலக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இஸ்ராயலுக்கு இன்னும் இவன் டேட்டு கொடுக்கல. இஸ்ராயலுக்கு புரியுதா இல்லையா? இஸ்ராயல்கிட்ட டேட்டு கொடுத்துட்டா இவன் எவ்வளவு பெரிய செக்யூரிட்டிக்குள்ள காற்று புகாத கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்தாலும் இஸ்ராயலை வந்து தூக்கிட்டு போயிடுவார். இன்னும் இவர் பேரை அல்லாஹ் குறிக்கல, இன்னும் இருக்கிறாப்பா. நான் சொல்ற ஆளு இன்னும் இருக்கிறாரு. அப்ப என்னன்னா அல்லாஹ் இவனுக்கு இரணத்தை வைத்திருக்கிறான், ரிஸ்க் வைத்திருக்கிறான், அதனால மரணம் வரல. அதனால நாமெல்லாம் தப்பு கணக்கு போட்டுட்டு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 60 வயசுக்கு மேலதாங்க மௌத்து வரும். எப்படி 60 வயசுக்கு மேலதான் மௌத்து வரும். நான் ஒரு 55ல் 5 வயதுக்கு தொழுதுருவேன். என்ன செய்வேன்? 55 வயதுல 5 வயதுக்கு தொழுதுருவேன். இப்பதான் எனக்கு 62 நடக்குது, இப்பதான் 1 2 நடக்குது. 70ல தான் மௌத்து வரும். நான் 68ல தொழுவ ஆரம்பிச்சிருவேன். டிக்கெட் எல்லாம் அடிச்சிருப்பான் 63ல. எல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? டிக்கெட் 63ல அடிச்சிருப்பான். அதனால நமக்கு எப்பங்கிறது தெரியாது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க. யா அல்லாஹ், திடீர்னு மரணிக்கிறத விட்டு யா அல்லாஹ் நீ பாதுகாத்துரு. நேற்று மௌத்தானவங்களாம் திடீர் மரணம் தான். அவங்களுக்கு எப்ப மரணம் வருதுன்னு தெரியாது. அவங்க சொகுசா போய் இறங்கலான்னு தான் போயிருப்பாங்க. ஏறினது தெரியுது, இறங்கல. ஏறினது தெரியுது, இறங்கல. அல்லாஹ் முடிவு செய்யல. புறப்படும் நேரம் உனக்கு குறிக்கப்பட்டது, இறங்கும் இடம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. இறங்கும் இடம், இறங்கும் நேரம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், திடீர் மரணம் நல்லதா கெட்டதான்னு கேட்டாங்க. திடீர்னு மௌத்தாகிறது நல்லதா கெட்டதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லவர்களுக்கு திடீர் மரணம் நல்லது. நல்லா தான்யா போனாரு, ஃபஜ்ர் தொழுதுட்டு போனாரியா, லொஹருக்குள்ள மௌத்து, கிடக்கல, யாரையும் படுத்தல, அருமையான மௌத்து. சொல்றமா இல்லையா? கிடக்கல, யாரையும் படுத்தல, எதையும் அள்ளி போடல, நல்ல மௌத்தியா, நடவுடையா இருந்தாரு, மௌத்தா போயிட்டார். ஏன் இவருக்கு நல்ல மௌத்துன்னு சொன்னா, இவர் ஃபஜ்ர் தொழுது இருக்கிறார், இவருடைய அமல்களில் சரியாக இருக்கிறார். அப்ப இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு லொஹருக்கு முன்னாடி மௌத்தா போனவர், அவர்கிட்ட எந்த பாவம் பாக்கி இருக்காது. அப்படின்னு செய்யாது, பாவம் பாக்கி இருக்காது. எத்தனை வருஷம் தொழுக பாக்கி அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்னா எல்லா தொழுகையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார், அவனுடைய கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறார். நல்லவனுக்கு திடீர் மரணம் நல்லது, கெட்டவனுக்கு திடீர் மரணம் முசீபத்துனாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா கெட்டவன் என்ன நினைப்பான்? எனக்கு மௌத்து வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, நான் அங்கங்க ஒரு 10-15 லட்சம் வாங்கி வச்சிருக்கேன், கொடுக்காமே மௌத்தாயிருவேன். எப்படி சொல்றான்? கொடுக்காமே மௌத்தாயிருவேன், என் திறமைன்னு சொல்றான். நீங்க என்ன ஆயிரும்? இவர் வாங்கி வைத்த கடன், இவர் மரணித்து விட்டால் இவர் வாங்கி வைத்த கடன் இவர் குடும்பத்தை நெருக்கி குடும்பத்தை நடுத்து இருக்கணும். இவன் போடுற கணக்கு தப்பு. மனுஷன் போடுற கணக்கு ரொம்ப திறமையா சாமர்த்தியமா நான் வாங்கிட்டேன் கடன், நான் மொத்தா போயிட்டேன்னா கடன் தள்ளுபடி ஆயிரும். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் மாறும் போது கடன் வைப்பாங்க. கவர்மெண்ட் மாறும் போது நகையை கொண்டு போய் கடன் வச்சுட்டு கவர்மெண்ட் மாறும் போது தள்ளுபடி கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. தப்பு கணக்கு இதெல்லாம். இந்த தப்பு கணக்கு என்னுடைய குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வந்துடும். நியாயமாக, நாணயமாக, அல்லாஹ்விற்கு பயந்து சேர வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் சேர்த்துடணும். ஒரு தடவை மையத்துக்கு கொண்டாந்து வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த மையத்துக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்டாங்க. எல்லா மௌத்துக்கும் ரசூலுல்லாஹ் தொழு வைப்பாங்க, எல்லா மௌத்துக்கும் ரசூலுல்லாஹ் தொழு வைப்பாங்க. ஒரு மையத்தை கொண்டு வந்து வச்சோடனே இவர் பேர்ல ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா கடன் இருக்குன்னு சொன்ன உடனே நீங்களே தொழுதுக்குங்க நாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, கொடுக்காத கடன் எவ்வளவு கண்டனத்திற்குரியது. இன்னைக்கு ரொம்ப திறமையா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ரொம்ப திறமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் கொடுக்க வேண்டியது, இவர் கொடுக்க வேண்டியது, அந்த காசு இந்த காசு எல்லாம் நான் சாப்பிட்டேன், எவனா அது கேட்க முடியாது. ஒரு கணக்கும் இல்லை, வழக்கும் இல்லை. இருந்தா தானே கேட்பீங்க, எந்த பேப்பரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடன் இவர் மேல் இருந்தால் இந்த மையத்துக்கு நான் தொழு வைக்க மாட்டேன். யோசித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கி தருவானாக. மரண நேரத்தில் களிமா செய்யக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.